அங்கே அந்த காலத்திலே அங்கே வாழ்ந்தவர்கள் வந்து செங்குந்த மக்களும் பிராமண மக்களும் தான் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். மாடு மேய்த்து வந்த ஒருவருடைய உடம்பிலே அவர் பூந்து திருமந்திரம் பாடினார். அந்த மாடு வணக்கம் உறவுகளே, நாங்கள் படிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் கல்வியங்காலில் வந்து நிற்கிறோம். நாளைய தினம் வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ வருடாந்த திருவிழாவின் கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கொடிச்சீலை வழங்குகிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த காணொலியை தான் இதில் வந்து பதிவேற்றப்புறம் தொடர்ந்து மினிந்திருங்கள். இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்டங்களில் தென்னிந்தியாவிலும் வசித்து வருகிறார்கள். வேறு ஏதாவது பேருந்தான் சொல்ல வேண்டும். ஆகவே இவர்கள் செங்குந்த முதலி என அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் கேட்கிற ஒரு சிறப்பு, முதலிகள் சரியா செங்குந்தர் என்று சொல்ல முடியாது, முதலிகள்.
அந்த பொறிச்சீலையை ஏற்றி வைக்கப்படுகின்ற கயிறு வள்ளிவர சுவாமியார் வம்சாவளியினர் கணவரிப்பிள்ளை குருநாதன் குடும்பத்தினர் தங்களது திருக்கோவிலே வைத்திருக்கிறார்கள். அந்த திருக்கோவிலே வைக்கப்பட்ட கொடிக்கயிறு கொடிச்சீலையோடு அங்கே எடுத்து முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு செல்ல இருக்கிறது. ஆகவே அற்புதமாக பக்திபூர்வமாக இந்த கொடிச்சீலையினுடைய மிக அற்புதமான வரலாற்றை நீங்கள் இவ்வளவு நேரம் அறிந்து கொண்டுள்ளீர்கள். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற ஒரு ஆலயம். அந்த உலக வேர்க்கோட்டமாக இருக்கின்ற ஆலயம் இப்பொழுது பிரமஸ்ரீ ஜெகதீஸ்வர புருக்கரையா அவர்கள் இந்த கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக இந்த வைபவத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அவர்களோடு குருநாதன் ஐயா அவர்கள் உதவி பூசகராக இருந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். என்னோடும் இந்த பார்க்கும் மன்னன் இந்த திருப்பேரில் ஒரே சந்ததியைச் சேர்ந்தவர்கள் தான் இதில் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு அளிக்கப்பட்ட பெயர் வந்து கொடிச்சீலை வடிவமைப்பாளர். கொடிச்சீலை வடிவமைப்பாளர். அந்த கொடிச்சீலை என்றது சாதாரணமாக நாங்கள் நினைப்பது போல கடையில் வாங்குகிற ஒரு பொருள் என்று இல்லை. அதுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அதுக்கு நீள அகலங்கள் என்று சொல்லி சில பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த பிரமாணங்களுக்கு உட்பட அந்த கொடிச்சீலை வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல அதில் சில ஓவியங்கள் படங்கள் பக்திபூர்வமான ஓம் முருகா முருகன் சரவணபவ என்ற சில வாசகங்களை நானும் நேரில் அந்த கொடிச்சீலையில் எழுதப்பட்டதை பார்த்திருக்கிறேன். அந்த வசனங்கள் அதை வடிவமைப்பாளர்களுக்குத்தான் அது தெரியும். ஆகவே அவர்கள் சில நாட்களுக்கு முன்னம் இதை செய்து வைத்து ஆயத்தப்படுத்தி கொடிச்சீலை கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இதில் முக்கியமாக என்னவென்று சொல்லி கேட்டால் இந்த கொடிச்சீலை வைபவம் வந்து ஆண்டுக்காண்டு மாறாமல் ஒரே வம்சத்தினர்கள் தான் சிதம்பரத்திலும் கொடுக்கிறார்கள். இந்தியாவில் சிதம்பரம் தில்லையிலே கொடுக்கிறது. மாவதி சிவாச்சாரியாருடைய வரலாறு தெரியும், மறைஞான சம்பந்தருடைய வரலாறு தெரியும். மாவதி சிவாச்சாரியார் கொடியேறாமல் நின்று கொடிக்கவி பாடித்தான் அங்கே சிதம்பரத்திலே கொடி ஏற்றப்பட்டது என்ற அந்த செய்தியை நீங்கள் சமய பாடங்களில் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அத்தகைய ஒரு வம்ச மரபிலே தான் இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் இந்த கொடிச்சீலை வைபவம் உண்மையாக செங்குந்த மக்களால் தான் இது கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி ஒன்று இருக்கிறது. இது சாதாரண நியதி அல்ல. திருமூலர், கச்சியப்ப சிவாச்சாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார், இன்னும் பல பேர் வழிகள் இந்த வம்சத்திலே பிறந்து வளர்ந்து இந்த கொடிச்சீலை வைபவத்தை கருத்துக்களை எல்லாம் சமுதாயத்துக்கு பரப்பி கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சாதாரணமாக மக்களுக்கு தெரியாது இதனுடைய வரலாறு என்னவென்று தெரியாமல் இந்த கொடிச்சீலையை ஏன் இவர்கள் கொடுக்கிறார்கள், எல்லாரும் கொடுக்கலாம் தானே என்று அப்படி ஒரு தவறான நினைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த பிராமணர் தான் கோயிலுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது போல இந்த கொடிச்சீலையை இவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. இவர்கள் பிராமணர்களோடு ஒத்து நிலைகளிலே திருவாவடுதுறையிலே தோன்றியவர்கள், திருமூலர் வம்சத்திலே வந்தவர்கள். இவர்களுக்கு இந்த பிராமணர் எப்படியாக கோவிலிலே போய் பூஜைகள் செய்கின்றார்களோ அந்தளவு அந்தஸ்து இது வழங்கப்பட்டிருந்தது. இவர்களுடைய துறக்கு கிடைக்கும் என்று சொல்கிற விஷயங்கள் வந்து இவர்கள் பிராமணர்கள் போல 16ஆம் நாள் அன்று கிடைக்கின்ற ஒரு பழமையும் இங்கே காணப்படுகிறது. ஆகவே அந்த நிலையாலே
இவர்கள் பிராமணரோடு ஒத்தவர்களாக திருவாவடுதுறையிலே அந்த காலத்திலே திருவாவடுதுறை இப்பொழுதுதான் திருவாவடுதுறை என்று சொல்வார்கள் இந்தியாவிலே. திருமூலர் அங்கேதான் இருந்து திருமந்திரம் 3000 பாடல்களை பாடிய இடம் இப்பொழுதும் இருக்கிறது. திருவாவடுதுறை என்று சொல்லுறது அது இன்றைய காலத்திலே திருவாவடுதுறை, அன்றைய காலத்திலே அதுக்கு வேறு ஒரு பெயர் வழங்கி இருக்கிறது. சாத்தனூர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சாத்தனூர் அங்கே காவேரி ஆற்றங்கரையிலே தென்கரை ஓரமாக அந்த ஆலயம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. அங்கு அந்த காலத்திலே அங்கு வாழ்ந்தவர்கள் செங்குந்த மக்களும் பிராமண மக்களும் தான் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். காலகதியிலே இவர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமைகளில் பல வேறு மக்களும் அங்கே வாழ்வதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட இப்பொழுதும் அங்கு போனால் அந்த செங்குந்த மக்களுடைய பாரம்பரியத்தில் மரபிலே பழைய மனிதர்கள் வயதாளிகளை கேட்டால் சில உண்மையான சரித்திரங்களை சொல்லுவார்கள். அந்த வழியிலே தான் திருமூலரும் அங்கே தன்னுடைய அந்த கூடு விட்டு கூடு வாய்ந்து செல்லுகின்ற அந்த செயலினாலே ஒரு மாடு மேய்த்து வந்த ஒருவருடைய உடம்பிலே அவர் பூந்து திருமந்திரம் பாடினார். அந்த மாடு மேய்த்து வைந்த அந்த மனிதன் அந்த படியால் அவர் அவர் ஒரு செங்குந்த ஆள்தான். அவர் இளமை காலத்திலே இருந்து அந்த பிரதேசத்திலே வசித்தவர். வேறு கூட்டாளிகள் சிநேகிதர்களோடு திரிந்து தன்னுடைய வாழ்க்கையை பழுதாக்கி போடுவார் என்று சொல்லித்தான் அவர்களுடைய பெற்றார் இதை வாங்கி கொடுத்தார்கள். இந்த கொஞ்சம் மாடுகளை வாங்கி கொடுத்து அதை மீட்டு கொண்டு வரும்படியாக செய்தார்களே தவிர அவர் இடையர் வம்சத்தில் வந்தவர், அவர்கள் செங்குந்த வம்சத்தில் வந்தவர் தான். அப்படி வந்தவர் அப்படியாக மாடு மீட்டு கொண்டு வருகின்ற போது ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அந்த இறந்த இடத்திலே தான் திருமூலருடைய சுந்தரநாதன் என்ற பெயரிலே வந்த திருமூலர் அங்கே அவருடைய அந்த மாடு மீட்டு வந்த சிறுவனுடைய அந்த உடம்பிலே பூந்தபடியால் திருமூலர் என்று சொல்லி அவனுடைய பெயரை ஆகினார். ஏனென்றால் அவருக்கும் பேர் மூலர் தான். ஆகவே மூலர் என்றதான் இவருக்கு பேர். திரு என்பது வடமொழியாக ஆகவே திருமூலர் என்று இதுவரையிலே இருக்கின்றார்கள். இன்னமும் சொல்ல போனால் கன விஷயங்களை இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இந்த அளவிலே நான் முடிக்கின்றேன். ரோட்டுக்கெல்லாம் தண்ணி அடித்து கொண்டு வரீங்க பாருங்க.